நம்ம அத்தையோட சொம்பு ஒன்று இருக்குது. அது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதோட ஐடி நேம் பார்த்தீங்கன்னா பெண்ணோட நேமில் தான் இருக்கும். அது வந்து நேற்றுக்கு இந்த புரோக்கரோட 6 மணி லைவில் ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ ஒரு சிலர் யோசிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சொம்புகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டியது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நமக்கு தான் இந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும், பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இதே ஒரு கண்டென்ட் ஆக்கி அவங்க ரீல்ஸு, வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ்னு சொல்லிட்டு ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தியாக ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. அதாவது அஃபிஷியலி டிக்ளேரே பண்ணிட்டாங்க சித்தின்னு சொல்லிட்டு. அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா சித்தி தலையில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? அதனால் விஷயத்துக்கு வருவோம். இந்த சொம்பு வந்து நேற்றுக்கு இந்த புரோக்கரோட 6 மணி லைவில் ஒரு கமெண்ட் போட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த சொன்னோம். 25th நைட்டு இந்த புரோக்கரும் ஒத்த ரோசாவும் கட்டப்பையெல்லாம் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து 6 மணி லைவில் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசினாங்க. அதாவது இந்த ஒத்த ரோசாவும் புரோக்கரும். ஸோ அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எதையுமே யோசிக்காமல் பட்டுன்னு இந்த சொம்பு வந்து ஒரு கமெண்ட் போட்டுச்சு. அதாவது நீங்கள் வந்து கட்டப்பை வீட்டில் தான் இருந்தீங்க அப்படின்னு சொன்ன எல்லாருமே உங்களோட யூரினை வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்துச்சு. அதாவது இந்த சொம்பு வந்து ரெகுலராக அவங்க வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த புரோக்கரே 26ஆம் தேதி காலையில் 8 நிமிஷம் வீடியோவில் சொன்னான், எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் என்ன தப்பு? எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்து தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த ரோசாவோட கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட்ஸ் தாறுமாறாக இருந்துச்சு. எல்லாருமே கிளின்னு கிழிச்சாங்க. அதாவது இவ அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவ்வளோ அப்செட் ஆகி போட்டாங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ படத்தெல்லாம் நீ நடிப்பா, இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவளை கழுவி ஊற்றிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அது எப்படி தான் யோசிப்பாங்கன்னு தெரியாது. அவங்களோட கிரிமினல் மூளை பாருங்க. அதுக்கப்புறம் பட்டுன்னு யோசிச்சு நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஒரு 2 நாய் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் வண்டியில் போகிற மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. எல்லாம் ஓகே. நாங்கள் சொன்னது என்ன, 25th நைட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் காமிச்ச டிக்கெட் 26th யாருமே சொல்லலையே நீங்கள்லாம் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. அன்றைக்கி நைட்டு நீங்கள் பேசினது சத்தத்தை கேட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லைவ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த ரோசா எவ்வளோ வந்து பட்டுன்னு அப்படியே அடிக்கிறான். எப்படின்னா, ஏங்க நான் வந்து ஃபோனில் பேசும்போது நீங்கள் ஸ்பீக்கர் போட்டிங்க இல்லையா, அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். உடனே இந்த புரோக்கர் வந்து திருன்னு முழிக்கிறான், அப்படி ஒன்று நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. அப்போவும் ஒருத்தர் சொல்கிறாங்க, கமெண்ட் போடுறாங்க, இல்லை நீங்கள் வந்து ஃபோன்லலாம் பேசல, உங்கள் வாய்ஸ் ரொம்ப கிளியராக கேட்டுச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. உடனே அதுக்கு மேலே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் உடனே அவன் திரும்பி அவளை பார்த்துட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அவனே மாட்டிக்கிட்டான். அது 26th டிக்கெட். ஸோ அதான் இவங்க வந்து ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு அடுத்தடுத்து மேலே பொய்யில் சொல்கிறாங்க. அந்த பொய்களை நம்புறதுக்கும் அங்கே ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போது நாங்கள் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அந்த ஒத்த ரோசாவோட யூரினை வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த சொம்புக்கு கேட்குறேன், இந்த மாதிரி டெய்லி அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டு உட்காந்துக்கிட்டு நீ கேட்டதும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து என்ன சொல்கிறது, பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கும்பலில் சேர்த்துக்கிட்டு நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி அவங்களோட யூரினை டெய்லி குடிச்சிட்டு இருக்க. இது வந்து ஒரு பெய்டு எம்ப்ளாயி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்களுக்கு இவங்க வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு ஸ்பேனர் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க எப்படி ஒரு வேலை வெட்டி இல்லாத ஆட்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது ஒரு விஷயம் கிளியராக தெரியும் போது சாதாரணமாக நிறைய பேருக்கே தெரியுது இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறது கண்டென்ட் ட்ராமான்னு தெரியும் போது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் நம்ப வைக்கிற வேலையை இந்த சொம்புகளும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அது உங்களோட ப்ரொஃபஷன், சரி நீங்கள் பண்ணுங்க.
ஆனால் அடுத்தவங்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா உங்கள் தகுதி என்ன அப்படிங்கிறது, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதை வச்சு உங்களோட தகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதாவது அந்த தீபிகா படுகோனேக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குழந்தையோட இருக்கிற மாதிரி அஃபிஷியலி அவங்க வந்து ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை வச்சு எடிட் பண்ணி 2 பேர் ஃபோட்டோவையும் அப்படியே மார்ஃபிங் பண்ணி அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. நம்ம டக்குன்னு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆமாம் அது அவளோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். ஆனால் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியும். அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்களேன், 90% கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாமல் அவங்கள எல்லாமே ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணி வாழ்த்தி நிறைய மெசேஜ் போடுவாங்க. அவங்கெல்லாம் முட்டாள்கள் கிடையாது. அவங்க நம்புறாங்க, சில விஷயங்களை நம்புறாங்கன்னா மேலோட்டமாக பார்த்தாங்க, ஆமாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இதுதான் அவங்களோட குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட தான் வாழ்த்துறாங்க. அவங்கள வந்து நீங்களாம் ஏன் இப்படி முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. அவங்க மேலோட்டமாக பார்த்ததை வச்சு அவங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க, நல்ல மனசோட வாழ்த்துறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 பேர் தான் அதில் போடுவாங்க, இல்லைங்க இதெல்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க, இது அவங்களோட குழந்தை இல்லை, இது வேற அப்படின்னு சொல்லி சிலர் வந்து புரிஞ்சுக்கிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி தான் சில விஷயங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு மெஜாரிட்டியான பீப்புள் வந்து சில விஷயங்களை நம்பும்போது இதெல்லாம் தப்பு இல்லை, அவங்க ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு இது ப்ரொஃபஷன், இதுதான் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு பொய்யை மறைக்க 10 பொய்யை சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதை கண்டென்ட் ஆக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம கண்ணெதிரில் நடக்குது, அது தப்புன்னு தெரியும் போது அந்த விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த புரோக்கர் ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நேற்று பார்த்த விஷயத்திலே நிறைய பேருக்கு அவங்க எப்படியெல்லாம் போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் இந்த ஒரு என்ன சொல்கிறது பணத்துக்காக, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிச்சு அவங்க என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. குடும்பத்தை விட்டுட்டாங்க, பிள்ளைகளை விட்டுட்டாங்க. யாராவது பிள்ளைகளோட கட்டுக்கோப்பாக குடும்பம் நடத்துகிறோம், சுற்றம் சூழ சமூகத்தோட சேர்ந்து வாழுறோம் அப்படின்னு யாரையாவது அந்த 3 பேரில் ஒருத்தர் நீங்கள் கை காட்ட முடியுமா? அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணத்தை மட்டுமே பிரதானமாக வச்சு ஒரு போதை மாதிரி இதுக்குள்ளே இறங்கிக்கிட்டு அந்தந்த டைமுக்கு அதை செய்யணும், வீடியோ போடணும், ரீல்ஸ் போடணும், ஷார்ட்ஸ் போடணும், லைவ் போடணும் அப்படின்னு ஷெட்யூல் வச்சுக்கிட்டு அதுபடி போய்கிட்டே இருக்காங்க. சாதாரணமாக நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளால் இந்த மாதிரி சாதாரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நம்மளால் தூங்க முடியுமா, சாப்பிட முடியுமா? ஆனால் இவங்க எதை சாதிக்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒன்லி பணம் தான். ஸோ அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் நம்பிக்கிட்டு ஒரு கும்பல் வந்து அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கு. அது கூட ஓகே தான், ஏன்னா அவங்களுக்கு புரியல. ஆனால் இந்த மாதிரி சொம்புங்க இருக்குது பார்த்தீங்களா, யாருக்கும் எதுவும் புரியாத மாதிரி அவங்கள இன்னுமே வந்து முட்டாளாக்கி கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த ஒரு சொம்பு மட்டும் கிடையாது, ஒரு 4-5 பேர் அந்த குரூப்பில் இருக்காங்க. இங்கே மட்டும் கிடையாது, இது இல்லாமல் நம்ம அட்மின் வேற சில பேரை இறக்கியிருக்காரு இல்லையா. பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலையில் போட்ட சிபிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கழுவி ஊற்றுனாங்க. அப்போ அந்த எம்ப்ளாயீஸ்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஆனால் லைவ் போட்ட உடனே எங்கே இருந்தால் வந்தாங்கன்னு தெரியல, திமுன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. லைவ்ல மட்டுமே வருது அந்த மாதிரி ஒரு நல்ல கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபோனெல்லாம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கிற பேட் கமெண்ட்ஸ்லாம் இவங்க டெலீட் பண்ணி வச்சுட்டு நல்ல கமெண்ட்ஸை மட்டும் ரிட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் மொத்தத்தில் அவங்க அழிச்சிட்டாங்க அவங்க ஃபேமிலியை. அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறது, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுங்க, பணம் சம்பாதிங்க. ஆனால் சம்பாதிச்சாலும் உங்கள் காலம் பூரா இப்படி நிம்மதி இல்லாமல் இப்படி தான் நீங்கள் கழிக்க வேண்டியிருக்கும், வேறு வழி இல்லை. அதுதான் உங்களுக்கு கடவுள் வந்து உங்கள் தலையில் விதிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.